ரிஷப ராசி சும்மா பிச்சுக்கிட்டு உதருங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல லாபமான வருஷம். ரிஷப லக்னத்துல தானே வருஷமே பிறக்குது. பராபவ ஆண்டு பிறக்கிறது ரிஷப லக்னத்துல. அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு. எப்பவுமே நம்ம ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தாலோ, லக்னத்தை குரு பார்த்தாலோ, 2ஆம் இடத்தோட குரு தொடர்பட்டாலும் பெரிய லாபம். இப்போ ஃபினான்ஷியலா நமக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு. ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிறதுக்கு கையில் பணம் இல்லாமல் லாஸ்ட் இயர் ரொம்ப தவிச்சிருப்போம். இப்போ நல்ல பண வரவு வரும். இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறார். 3ஆம் இடத்துக்கு குரு போகிறாருன்னா பொதுவாக இளைய சகோதரர்களுக்கும் நமக்கும் இடையில் சொத்து பிரச்சனை வரவும் வாய்ப்பு உண்டு. அதையும் நம்ம பார்க்கணும். லாபத்தில் செவ்வாய் தான் பூமிக்காரகன். அவன் நல்ல பூமியினால் லாபம், புதிய வீடு மனை வாங்கும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிருது. நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, 10ஆம் இடத்துல சந்திரன் ராகும். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸா இவங்களுக்கு கர்மச்சனின்னு பீரியட் நடந்துச்சு. ஆஃபீஸில் ஒரே நெருக்கடி. அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுக்கறது. நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது. ஓனருக்கு தெரியும், மேனேஜருக்கு தெரியும், அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சோதிச்சு பார்க்கறது முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு பண்ணுறது. இப்போ என்ன ஆகுறதுன்னா, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். முன்னால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. என்னங்க இது அநியாயம் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நியாயமான ப்ரமோஷன் கிடைக்கும்.